வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய தொடரை மீண்டும் தொடர்வோம். கொலம்பஸ் மொத்தம் 4 பயணங்களை மேற்கொண்டார். இரண்டாவது கடல் பயணத்தின் போது 1493 செப்டம்பர் மேற்கிந்திய தீவுகளை கண்டுபிடித்தார். 1498 மூன்றாவது கடல் பயணத்தை மேற்கொண்டு ஹைதி தீவுக்கு சென்றபோது அந்த தீவின் கவர்னருடன் தகராறு ஏற்பட்டது. அவர் கொலம்பஸை கைவிலங்கு போட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். கொலம்பஸ் மீது அன்பு கொண்டிருந்த ஸ்பெயின் அரசரும் அரசியும் அவரை விடுவித்து 4வது கடல் பயணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தனர். இந்த 4வது கடல் பயணத்தின் போது மெக்சிகோ வளைகுடாவை கொலம்பஸ் கண்டுபிடித்தார். 1504ஆம் ஆண்டு தனது 4வது கடல் பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு திரும்பிய கொலம்பஸ் நோய்வாய்ப்பட்டார். ஸ்பெயின் அரசர் வாக்குறுதி கொடுத்தபடி அவருக்கு உதவி எதுவும் செய்யவில்லை. அதனால் கொலம்பஸ் வறுமையில் வாடி 1506ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி தனது 55வது வயதில் காலமானார். கொலம்பஸ் தன் முதல் கடல் பயணத்தின் போது 3 கப்பல்களுடன் சென்றார் அல்லவா? அப்போது சாந்தமரியா என்ற கப்பல் உடைந்து கடலில் மூழ்கிவிட்டது. 1492 கடலில் மூழ்கிய இக்கப்பல் 476 ஆண்டுகளுக்கு பின் 1968 கடல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோடு கொலம்பஸின் வரலாறு முடிந்தது. நாளைய பதிவில் நெப்போலியனை பற்றிய வரலாறை பார்ப்போமா? நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.